படத்துடைய தியேட்ரிக்கல் ப்ரோமோ வந்து பார்த்த பிறகு தான் இந்த வீடியோ வந்து பேசுகிறது. மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஒரு படம் வந்து வெற்றிமாறன் படம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இருக்குன்னா அந்த படம் இந்த படம் தான். விடுதலை படம், விடுதலை 2 படம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட கருத்துக்களை வந்து பிடிச்சவங்க மட்டும்தான் அந்த படத்தை வந்து இப்போ ரசிப்பாங்க. இந்த ரவுடிசம் சம்மந்தப்பட்ட கதைகள் ஆரம்ப காலத்துலேருந்து வெற்றிமாறன் பண்ணியிருக்காரு. பொல்லாதம் படத்துலேருந்து வட சென்னை வரைக்குமே அது வந்து தொடர்ந்து வந்திருக்குது. அவர்கிட்ட இருக்க அந்த ரா எமோஷன்ஸு, ரா சினிமா வந்து எல்லோரும் பார்க்கணும்னு சொல்லி வந்து எல்லாம் எதிர்பார்த்த நேரத்தில் இந்த திரைப்படத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு சின்ன ப்ரோமோ மாதிரி முதல்ல வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கோர்ட்டில் வந்து ஹியரிங் போயிருக்கிற ஒரு ரவுடி, அந்த ரவுடி வந்து நெல்சன் திலீப்குமார் வந்து டேரக்டராக போய் ஒரு கதை கேட்க போகிறாரு. அவர்கிட்ட வந்து தன்னுடைய லைஃப்பை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை வந்து சொல்கிறார். அதாவது, சார், நான் இப்போ ஒரு கதை சொல்கிறேன், அந்த கதையை கேட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் போய்ட்டு அப்படியே படமே எடுக்கணுமோ ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் போட்டுருங்க. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து ரியல் பர்சனோட கதை கிடையாது அப்படின்லாம் நீங்கள் போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு படம் எடுக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஹியரிங் போகிறாப்புல. போகும்போது வந்து ஜட்ஜு வந்து கேட்குறாரு, 3 பேர் வந்து ஒரே நாள் நைட்டில் வந்து கொலை பண்ணியிருக்கியே, அது நீ தானே சொல்லி கேட்கும். இல்லைங்கய்யா, நான் வந்து பண்ணலை, நான் வந்து சும்மா நைட்டு சுற்றிட்டு இருந்த நேரத்தில் வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸுக்குள்ளே போட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ஃப்ளாஷ்பேக் கொண்டு போகிறீங்க. சிம்பு தான் வந்து கொலை பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே வர மாதிரி வந்து சீக்வன்ஸ் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொலை பண்ணுறதுக்கு வந்து துரத்திட்டு மறுபடியும் ஆட்கள் வராங்க. அது துரத்திட்டு வரும்போது மறுபடியும் எந்திரிச்சு போய் கொலை பண்ண போகிற மாதிரி ஒரு இது வந்து காட்டியிருக்காங்க. இதுதான் இந்த படத்துடைய ப்ரொமோ வந்து பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அரசன் அப்படிங்கிற டைட்டில் வச்சுருக்காங்க. சிலம்பரசன் நடிக்கின்ற அரசன் அப்படிங்கும்போது அவருடைய பேருக்குள்ளேருந்தே ஒரு டைட்டில் வருது. அப்படிங்கும்போது இன்னும் பெரிய எக்ஸைட்மெண்ட் வந்து ஃபேன்ஸ்குள்ளே வந்திருக்கும். வடசென்னையுடைய ஒரு பார்ட்டு, அதாவது வடசென்னை காலகட்டத்துக்குள்ளே நடக்கிற, வடசென்னை படம் நடக்கிற அந்த காலகட்டத்துக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் சொல்லப்பட்டிருக்குது. அது எப்படி அவர் வெற்றிமாறனுடைய ஃபார்மேட்டில் எப்படி படம் எடுக்கிறார் அப்படிங்கிறது நம்ம பொறுத்து பார்க்கணும். சிம்பு வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக ஷூட்டிங் வர ஒரு மனுஷனும், லேட்டாக படம் எடுக்கிற வெற்றிமாறனும் 2 பேர் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் பண்ணிக்கிறாங்க. வெற்றிமாறன் படத்துடைய எல்லா படங்களும் மாதிரியுமே அவருடைய படங்கள் என்னென்னா, இப்போ ஷூட்டிங் எடுக்கிறப்போ ஒரு டைலாக் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு டப்பிங்கில் வந்து சில விஷயங்கள் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அப்போ வந்து நிறைய லிப்ஸிங் ஆகாது. அது அந்த கிரியேட்டிவ் ப்ராசஸில் நிறைய யோசிச்சு என்ன ஆயிரும், அந்த லிப்ஸிங் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் ஃபீல் ஆகுது. பட் ஆனால் சொல்ல வர கண்டென்ட் வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்து கரெக்டாக கொண்டு வந்துருவார். வடசென்னையுடைய மிக முக்கியமான ஒரு என்னென்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சந்தோஷ் நாராயணோட மியூசிக்கு, அதோடைய அந்த தீம் மியூசிக்கு இது வரைக்கும் ஓவர்டேக் பண்ணி வெற்றிமாறனுக்கே சரியான மியூசிக் வந்து அமையாத சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஸோ ஆனால் இதில் அனிருத் வந்து தன்னால் முடிஞ்ச வரைக்கும் மியூசிக் வந்து கொடுத்துருக்காப்புல, கொஞ்சம் அட்ராக்டிவான விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் ஆனால் எப்படி சந்தோஷ் நாராயண் அளவிற்கு அந்த மியூசிக் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஒருவேளை படத்தில் வந்து இந்த கதைக்கு தகுந்த மாதிரி அனிருத் அவர்கள் வந்து உழைச்சிருக்காரு. நல்ல வேளை வந்து எல்லா படத்துலையும் வரமா அரசன் கத்திட்டு மியூசிக் போடாமல், இந்த தீம் மியூசிக்கில் அந்த மாதிரி போடாமல் வெறும் மியூசிக்கு மட்டுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ட்ரம்ஸு, அப்புறம் இந்த ட்ரம்பட்டெல்லாம் யூஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காப்புல. அது நல்லா அட்ராக்டிவாக தான் இருக்குது, ரசிக்கும்படியாக தான் இருக்குது. சிம்பு அவர்கள்ட்ட ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ரொம்ப நல்ல பர்ஃபார்மர் சிம்பு. இது அந்த ஒரு டைலாக் கூட ஒன்று வரும், என்ன சார் என்னோட கதைக்கு யார் சார் நடிக்க வைக்க போகிறீங்க அப்படின்னு நெல்சன் திலீப்குமார் வந்து கேட்குற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் தான் மைண்டில் வச்சுருப்பீங்களே சொல்லுங்கன்னா, தனுஷ் நடிக்கிறீங்க சார், பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அற்புதமாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிம்பு வர மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. அவங்களுக்குள்ள எப்படி சொல்கிறதுனா, ஒரு ப்ரொஃபஷனல் ரைவல்ரின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு சினிமாக்காரங்களுக்கு உண்டான போட்டி இருக்குது. போட்டி மனப்பான்மை இருந்தால் கூட தனுஷ் அவருடைய நடிப்பை பற்றி நிறைய இடங்களில் சிம்பு வந்து ஸ்டேஜில் வந்து பேசியிருக்காரு. அது ரொம்ப மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் ஃப்ரெண்ட் அப்படின்னு 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா பேசிப்பாங்க, 2 பேரும் மாற்றி. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்குது. அதனால் ஒரு ஸ்போர்ட்டிவான விஷயம் இருக்குது. அப்படிங்கிறனால வந்து தனுஷை வந்து பாராட்டி அவர் அந்த டைலாக் வச்சுருக்காரு. சிம்புக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமும் அதுதான், பிடிக்காத விஷயமும் தான். என்னென்னா, எல்லாம் நல்லா பண்ணுவாப்புல, ஆனால் மேடை ஏறிட்டு அவருக்குன்னு பேசும்போது இஷ்டத்துக்கு வாய் விட்டுருவாப்புல. ஸோ இந்த திரைப்படத்துக்கான முழு உழைப்பை சிம்பு அவர்கள் போட்டு இந்த படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெற்றிமாறன் வந்து விடுதலை படம்லாம் வந்து வருஷக்கணக்காக எடுத்தது இல்லாமல் இந்த படத்தை கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து கொடுத்தாருன்னா மிகப்பெரிய வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தவிர்த்து பொல்லாதவன் படம் மாதிரி அவங்க சொல்ல வருகின்ற கருத்தை, அதாவது ஒரு படம் பார்க்குற ஃபீல் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. இந்த அரசியல் அப்படிங்கிற பேரில் சோசியலிசம் அப்படின்னு, கம்யூனிசம் அப்படின்னு சொல்லி வந்து ஒவ்வொரு படங்களையும் வந்து உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்தை பண்ண ஆரம்பித்தா எல்லா மக்களாலையும் ரசிக்க முடியாது. அது வந்து குளோபலாக போய் ரீச் பண்ண முடியாது. ஸோ இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பொல்லாதவன் படம் மாதிரி, அசுரன் படம் மாதிரி கதையோடைய கோர் கண்டென்ட் வச்சு தான் படம் நகரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயங்களை வந்து பேசிக்கலாம். ரொம்ப என்ன சொல்கிறதுனா, அட்ராக்டிவான ஒரு ப்ரொமோ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சிம்புக்கு ரொம்ப பெரிய ஒரு மைல்ஸ்டோனாக இந்த படம் இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அவருக்கு இப்போ ஒரு வெற்றி தேவைப்படுது. மல்டி ஸ்டாரிங்கில் பண்ணி தக்லீஃப்லாம் பண்ணாப்புல, அது பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கை கொடுக்கல. ஸோ இந்த திரைப்படம் அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து கை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அது வந்து இந்த ப்ரொமோவில் வந்து அந்த வைப்பு நமக்கு வந்து கிடைக்குது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ இந்த வைப்பை அப்படியே வெற்றிமாறன் கொண்டு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துட்டாருன்னா
மிகப்பெரிய ரீச் வந்து பார்த்திங்கன்னா அடைய முடியும். சரி, வடசென்னை படத்துலேருந்து எந்த ஒரு டைம் ஃப்ரேம் எடுக்கிறாங்கன்னா, அந்த ராஜன் வகையறா அப்படிங்கிறது அந்த டைட்டிலோட விஷயமா வந்து வச்சுருந்தாங்க. வடசென்னை, அதாவது பொல்லாதம் படம் பண்ணும்போது வடசென்னையில் இருக்கிற சில ரவுடிகள் இருக்காங்களே, தாதாக்கள் கூட வந்து வெற்றிமாறன் வந்து பழகிட்டு இருந்த நேரத்தில் ஏதோ ஒரு தாதாவுடைய கதை தான் அந்த படமாக எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது போக போக அது வந்து இன்னும் வந்து லீக் ஆகும். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, சில பேருடைய பேரை சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வெற்றிமாறனுடைய வார்த்தைகள்லேருந்து அது வரும்போது நமக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு மைண்ட் செட் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது பார்க்கலாம். அவர் எப்படி பேட்டிகளில் கண்டிப்பாக சொல்லுவார், இவங்களுடைய கதையிலேருந்து நான் சில விஷயங்கள் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாப்பில். அப்போ நமக்கு இன்னும் தெளிவான விஷயங்கள் தெரியும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோமோ. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படிங்கிற விஷயத்தை தாராளமாக நீங்கள் கமெண்ட் எழுதிங்க. அதில் நீங்கள் தியேட்டரிக்கல் விஷயம் பார்த்துருப்பீங்க, இல்லை ஆன்லைனில் வந்து தியேட்டரிக்கல் அந்த வீடியோலாம் நிறைய வந்திருக்குல்ல, யூடியூப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட் எழுதுங்க. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் இருந்திருந்தால் இன்னும் ரொம்ப கேட்சியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் ஆனால் அனிருத் வந்து இப்போ ட்ரெண்டில் இருக்காப்புல, வேறு வழி கிடையாது. படத்துக்கு பிஸ்னஸ் அப்படிங்கும்போது மியூசிக் லேபிள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த மியூசிக்கை வச்சு படத்துக்கு வந்து நிறைய ப்ரொமோஷன் கொடுக்குற ஒரு இடத்துக்குள்ளே அனிருத் வந்துட்டாப்புல. அதனால அவர் வந்து படத்தில் பயன்படுத்துறது நம்ம தவிர்க்க முடியாது. அவரும் வந்து எல்லா படங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி, இந்த ரீல்ஸ் ஜென்ரேஷன் 2K கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து படத்துக்குள்ளே கொண்டு வந்து எப்படி ரீச் பண்ணி கொடுத்துட்றாப்புல. ஸோ அதனால அனிருத் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சந்தோஷ் நாராயணன் எந்த விதத்துலையும் குறைவானவர் கிடையாது. ஆனால் அனிருத் அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு அவர் எந்த விதத்துலையும் குறைவானவர் கிடையாது. அதாவது படத்துடைய டைட்டில் வச்சு மியூசிக்கும் போட தெரியும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு இவ்வளோ பெரிய ரீச்சை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது அனிருத்தினால் ப்ரூவ் பண்ண முடியுது அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் எழுதுங்க. நிறைய பேசிகிட்டு இருந்தோம்னா நம்மளும் பேசிகிட்டே இருக்கலாம். எனக்கு தோணலாம், நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு தோணுதை கமெண்ட் எழுதுங்க, இன்னும் நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.